வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம யூனிட் 6ல பார்க்க போற டாபிக் ராஜகோபாலாச்சாரி பத்தின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கிட்டத்தட்ட 30 கேள்விக்கு மேல அவரை பத்தி கேட்டிருக்காங்க. சோ வஉசிக்கு ஈக்குவலா நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து இவருக்கு அதிகமா இருக்கு. பட் கேட்ட கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கறாங்க. இப்ப இவரை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஜென்ரலா என்னன்னா, நம்ம எப்ப படிக்கணும்? காலையில படிக்கலாமா, நைட் படிக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா, நாம படிக்கணும்னு வச்சிருக்க பிளான்ல ஒரு 60% காலையிலேயே நம்மளால படிச்சிட முடியும். அதாவது காலையில ஒரு 5:30 மணி இல்ல 6 மணிக்கு படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, இந்த 9:30 மணிக்குள்ள காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி நம்மனால நிறைய படிக்க முடியும். சாப்பிட்டதுக்கு அப்புறமா புக் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. காலையில தூங்கி எந்திரிச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் புக் எடுக்கிறோம்னா, அந்த நாள் ஃபுல்லா மந்தமா இருக்கும். அப்ப நம்ம முன்னாடியே சாப்பிடறதுக்கு முன்னாடியே காலையில படிக்கணும். அதே சமயம் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேல நமக்கு பிரெயின் வந்து பீக்ல இருக்கும். அப்ப இன்புட் குடுத்தா இந்த காலையில நேரமும், சாயந்தரம் நேரமும் காலையில ஒரு 3 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 3 மணி நேரம் நல்லா அது இன்புட் எடுத்துக்கும். மத்த நேரத்துல அது கொஞ்சம் அரை தூக்கத்துல இருக்கிற மாரியே இருக்கும். அப்ப அந்த நேரத்துல நம்ம கொஞ்சம் படிக்கிறது, அப்ப தூக்கம் வரும்போது ஏதாவது கொஸ்டின் கேட்கறது, டிஸ்கஸ் பண்றது, யாருமே இல்லைன்னா நம்மளாவது ரீகால் பண்ணி பார்க்கறது. இந்த மாதிரி பண்ணோம்னா ஒரு டே வந்து வைப்ரண்டா இருக்கும். ஏன்னா ஃபுல் டைமா படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். நமக்கு முழு நேரம் இருக்கும்போது, ஒரு முழு நாள் இருக்கும்பொழுது அதை வீணாக்குவோம். நேரம் கம்மியா இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஐயோ இவ்வளவு கம்மியா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஸோ இப்போ இதை மைண்ட்ல வச்சு படிங்க. ஸோ இப்போ நம்ம ராஜகோபாலாச்சாரி அவரை பத்தி வந்து பார்ப்போம். ராஜகோபாலாச்சாரிக்கு ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு தென் வந்து நம்ம கொஸ்டின் வைஸா டிஸ்கஸ் பண்ணலாம். 1878 இவர் வந்து பிறக்கிறாரு. 1878 1878 பெரியாருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்துறாரு. 1972 வரைக்கும் இவரு வாழ்நாள். 1972 வரைக்கும் 21 வயசுல வந்து பார்த்தோம்னா கல்யாணம் பண்ணிடுறாரு. 1899 முக்கியமான வருஷம் தான். பட் இவருக்காக கிடையாது. 1899 அவர் கல்யாணம் பண்ணாருங்கிறது நமக்கு முக்கியம் கிடையாது. முண்டாரபலியன் 1899 நம்ம வந்து பார்த்திருப்போம். கல்கத்தா மாநகராட்சி சட்டம் கர்சனுக்காக நம்ம வந்து பார்த்திருப்போம். ஸோ இப்போ 1899 அப்படிங்கிறது முக்கியமான வருஷம். அதுல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் 22 வயசுல 1900 சேலத்துல அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு லீடிங் அட்வொகேட் அவரு. சோ அப்ப ஒரு 22 வயசுல லைஃப்ல எல்லாமே கிடைச்ச ஒரு பெரிய ஆளு. அடுத்து 19 19 19 19 நமக்கு தெரியும் ஜாலியன் வாலாபாக்கு. இந்த 19 19ல சென்னைக்கு வர்றார் ராஜகோபாலாச்சாரி. சென்னையில ஹைகோர்ட்ல அட்வொகேட். சோ அப்ப ஹைகோர்ட் அட்வொகேட்னா ஒரு நிறைய காசு கிடைக்கும்ல, நிறைய பணம் வரும். அப்ப அவருடைய ப்ரொஃபஷனுடைய பீக்ல இருக்கார். சோ கேரியருடைய பீக்ல இருந்து விட்டுட்டு அரசியலுக்கு வர்றவரு நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு நமக்கு மோதிலால் நேரு சொல்லலாம். அவர் வந்து பார்த்தோம்னா தன்னுடைய மகனுக்காக ஜவஹர்லால் நேருக்காக அட்வொகேட் பிராக்டிஸ் வந்து விட்டுட்டு வந்தவர் தான். சர்தார் வல்லபாய் பட்டேல் இவங்க எல்லாருமே ஒத்துழையாமை இயக்கத்துக்காக தன்னுடைய கேரியருடைய பீக்ல இருக்கும் பொழுது அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பணிக்காக வந்தவர்கள் இருக்கிறாங்க. சோ இப்ப இவர் வந்து பார்த்தோம்னா ராஜகோபாலாச்சாரியனுடைய முதல் அரசியல் பிரவேசம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அன்னி பெசன்டுடைய கைது. அன்னி பெசன்ட் பார்த்தோம்னா 1916 தன்னாட்சி இயக்கம். சோ தன்னாட்சி இயக்கத்துல அவங்க வந்து பார்த்தோம்னா கைது செய்யப்படுறாங்க. 1917 அவங்க வந்து ரிலீஸ். சோ 1917 வந்து ரிலீஸ். இதுலதான் மாண்டேக செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம்லாம் அந்த வருஷம் தான். மாண்டேகனுடைய அறிக்கை சீர்திருத்த சட்டம் 1919, மாண்டேக அறிக்கை 1917 ஆகஸ்ட் மாசம் 20ஆம் தேதி. சோ இப்ப அன்னி பெசன்டுடைய ரிலீஸ சேலத்துல ஒரு விழாவா கொண்டாடுறாங்க. ராஜகோபாலாச்சாரியனுடைய முதல் அரசியல் பிரவேசம் அதுதான். அன்னி பெசன்டுடைய ரிலீஸ கொண்டாடுறது. சோ இப்ப 1919 இவர் வந்து பார்த்தோம்னா சென்னைக்கு வந்துடுறாரு. சென்னைக்கு காந்தி வரும் பொழுது ரவுலட்டை எதிர்த்து நான் சத்தியாகிரகம் பண்ணணும் அப்படின்னு மகாத்மா காந்தி வந்து சொல்லும் பொழுது அந்த இடத்துல கஸ்தூரி ரங்க ஐயங்கார் இவர் யாருன்னு பார்த்தோம்னா 1878 தி ஹிந்து பத்திரிகை ஜி சுப்பிரமணிய ஐயர் வந்து ஆரம்பிப்பார். இந்த ஹிந்து பத்திரிகையை 1905 விலைக்கு வாங்கிறவர் கஸ்தூரி ரங்க ஐயங்கார். இதுவும் கேட்கப்பட்டிருக்கு. அந்த கஸ்தூரி ரங்க ஐயங்கார் வீட்டுல ராஜகோபாலாச்சாரி, விஜயராகவாச்சாரி இந்த 3 பேரும் காந்திகிட்ட பேசுறாங்க. மகாத்மா காந்தி மார்ச் 30ஆம் தேதி 1919 மார்ச் 30ஆம் தேதி நான் வந்து ஹர்த்தால் நடத்த போறேன்னு முடிவு பண்ணியிருக்காரு. இல்ல காந்திஜி நீங்க கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படின்னு அதை ஏப்ரல் 6க்கு ஒத்தி வைக்க சொல்லி சஜஸ்ட் பண்ணது ராஜகோபாலாச்சாரி. சோ அந்த அளவுக்கு மகாத்மா காந்தியிடையே இன்ஃபுளுயன்ஸ் பண்ற அளவுக்கு ராஜகோபாலாச்சாரி பெரிய ஆள் இருந்திருக்காரு. சோ காந்திக்கும் அவருக்கு அப்படி சிங்க் ஆகி போயிருக்கு. ஒரே ஒரு இடம் ராஜகோபாலாச்சாரி பண்ணின 3 தவறுகள், அவருடைய கேரியர்ல அவருக்கு வந்த 3 தவறுகள் என்னன்னு பார்த்தோம்னா 1937 இவர் முதலமைச்சராக இருந்த போது தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு, இந்தியை கட்டாய படமாக கொண்டு வந்தது முதல் தவறு. ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம்னா 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டம், மகாத்மா காந்தி செய் அல்லது செத்து மடின்னு சொல்லும் போது ஒட்டுமொத்த இந்தியாவுமே வெறி பிடிச்ச மாதிரி இருந்திருக்கு. அந்த நேரத்துல வெள்ளையனே வெளியேறுவை எதிர்த்தது ராஜகோபாலாச்சாரி செய்த இரண்டாவது தவறு. மூன்றாவது தவறு என்னன்னு பார்த்தோம்னா 1953
குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தது. இந்த 3 தவறுகளுமே அவரை வந்து நிறைய பாதிச்சிருச்சு. 37ல இவர் தவறு பண்ண போய் தான் இந்த பக்கம் பெரியார், அண்ணாதுரை அப்படிங்கிறவங்க பெரிய அளவுல வளர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம். இவரை எதிர்த்து, இந்த இந்திய திணிப்பை எதிர்த்து தமிழ்நாடு பயங்கரமா கொந்தளிக்குது. 42ல வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இதை வந்து இவர் எதிர்க்கிறதுனால ராஜகோபாலாச்சாரிக்கு பிரசிடென்ட் போஸ்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. முதலமைச்சர் பதவியை வந்து வகிக்கிறதுக்கும் அதே மாதிரி என்னன்னா 46ல முதலமைச்சர் ஆகிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. கடைசியில டி பிரகாசம் தான் முதலமைச்சர் ஆனார். எவ்வளவு பண்ணி அவரால் முடியல. காந்தி இறந்ததுக்கு அப்புறம் அப்பவும் வந்து முதலமைச்சர் ஆகும்போது 52ல காமராஜர் ஒரு பெரிய தலைவரா இருக்காரு. இருந்தாலும் மேல தேர்தல் நின்று ஜெயிக்காம மேலவை மூலமாக முதலமைச்சர் ஆகிறார். அப்படி இருந்தும் 53ல அவரால் குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து பயங்கரமாக போராட்டம் வெடிக்கிறது. சோ அதுக்கப்புறம் அவருக்கு கேரியர் முடிஞ்சு போச்சு. என்ன பண்றதுன்னு இல்ல. அப்புறமா அவர் எடுத்த முடிவு காங்கிரஸை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு ராஜகோபாலாச்சாரி வந்துட்டார். சோ 62ல இருந்து அண்ணாதுரை கூட சேர்ந்துட்டாரு. அவருடைய சுதந்திரா கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி, அந்த கட்சியும் கேள்வியில கேட்கப்பட்டது. 1959ல சுதந்திரா கட்சி. இந்த சுதந்திரா கட்சி அண்ணாதுரையின் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வச்சுக்கிறாங்க. சோ 67ல அண்ணாதுரை சிஎம்ஆ பதவி ஏற்கிறதுக்கு முக்கியமான காரணம் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி. இவருடைய அப்பா பேரு சக்கரவர்த்தி. தொரப்பள்ளி, ஒசூர், தருமபுரி மாவட்டம் ஒசூர் பக்கத்துல தொரப்பள்ளியில பிறந்திருக்காரு. சோ சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி, அதுதான் சி ராஜகோபாலாச்சாரி, ஷார்ட்டா சிஆர் அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ இப்ப இந்த பாயிண்ட்ஸ் வச்சுட்டு கொஸ்டினை பாருங்க. ஏதாவது பாயிண்ட் விட்டு போயிருந்தா கொஸ்டின் வச்சு பார்ப்போம். பலமுள்ள காங்கிரஸ்வாதிகளில் 37 முதல் 39ஆம் ஆண்டு வரை மெட்ராஸின் முதல் அமைச்சரவையின் முதலமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சி ராஜகோபாலாச்சாரி. இதுல TSS ராஜனை ஒரு அமைச்சரா வச்சுக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ருக்மணி லட்சுமிபதி உப்பு சட்டங்களை மீறியதற்காக அவதாரம் கட்டிய பெண்மணி, சிறை சென்றவர். அவங்க வந்து பார்த்தோம்னா துணை சபாநாயகரா இருக்காங்க 37 39ல. 37ல இவர் பண்ணன தவறு இந்தி திணிப்பு, இந்திய கட்டாய பாடமாக மாத்தினது அப்படின்னு சொல்லி சொன்னோம். இதுல என்னன்னா இந்திய விருப்ப பாடமாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சால்வ் பண்றதுக்கு சத்தியமூர்த்தி இருக்காரு. காமராஜருடைய அரசியல் குரு. 1943ல தான் சத்தியமூர்த்தி இறக்குறாரு. அவரெல்லாம் சொல்லி பார்த்திருக்காரு. விருப்ப பாடமா வச்சுக்கலாம், முடியவே முடியாதுன்னு பிடிவாதம் பிடிச்சிருக்காரு. பிடிவாதம் இவருடைய முக்கியமான குணமா இருந்திருக்கு. இருந்தாலும் 39ல ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் அமைச்சரவை பதவி விலக வேண்டும் அப்படின்னு மேலிடத்துல இருந்து உத்தரவு. ஏன்னா 1939ல 2ஆம் உலக போர் ஹிட்லர் தொடங்கி வைக்கிறார். அதுல நம்மள காங்கிரஸை கேட்காமலேயே இந்தியாவை ஈடுபடுத்தியது பிரிட்டிஷ் அரசு. உடனே காங்கிரஸ் அமைச்சரவை எல்லா பக்கமே ராஜினாமா பண்ண சொன்னாங்க. அந்த ராஜினாமா பண்ணதை டிசம்பர் 22ஆம் தேதி விடுதலை நாளாக, டே ஆஃப் டெலிவரன்ஸா அப்சர்வ் பண்ணது யாருன்னா ஜின்னா. அது ஒரு ஃபேக்ட் தனியா இருக்குது. சோ இப்ப 39ல ராஜகோபாலாச்சாரி பதவி விலகிறார் 2 வருஷம். இதுதான் இந்த கொஸ்டின்ல 37 39 யாருன்னா ராஜகோபாலாச்சாரி. 39க்கு அப்புறம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 46 வரைக்கும் இங்க கவர்னர் ஆட்சி தான் இருக்குது. ஏன்னா வெள்ளையனே வெளியேறு 42ல, 40ல தனிநபர் சத்தியாகிரகம், இந்த மாதிரி ஒரு போராட்ட களமா போய்கிட்டு இருக்கு. சோ 46ல திரும்பவும் தேர்தல் வரும் பொழுது ராஜகோபாலாச்சாரிக்கு அப்பவும் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற ஆசை. ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க, யாரெல்லாம் வெள்ளையனே வெளியேறிய போராட்டத்தை எதிர்த்தார்களோ அவங்க வந்து வரக்கூடாது அப்படின்னு உத்தரவு. இருந்தாலும் மகாத்மா காந்தி சொல்லி ராஜாஜிக்கு மட்டும் அதை ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சோ அதுல போட்டி இருக்கு. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, 37ல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழர் வந்து முதலமைச்சர் ஆனா அடுத்த முதலமைச்சரை ஆந்திராவை சேர்ந்தவருக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா 1953ல தான் ஆந்திரா தனியாக பிரித்து உருவாக்கப்படுகிறது, முதல் மொழிவாரி மாநிலம். அப்ப அடுத்து வந்து ஒரு ஆந்திராவை சேர்ந்தவருக்கு தான் போகணும். சோ நேச்சுரலா ஒரு போட்டியோட தான் டி பிரகாசம் முதலமைச்சர் ஆறார் 46ல. டி பிரகாசம் வந்து பார்த்தோம்னா அவரு ராஜினாமா பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படுது. சோ இப்ப 47ல ஓமந்தூரார் அப்படிங்கிறவர் வந்தார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அப்படிங்கிறவர் முதலமைச்சர் ஆறார். அவருக்கு அடுத்து ஓமந்தூராருக்கு அடுத்து யாருன்னு பார்த்தோம்னா குமாரசாமி ராஜா அப்படிங்கிறவர் முதலமைச்சர் ஆறார். குமாரசாமி ராஜாவுக்கு அடுத்து திரும்பவும் 1952ல மீன்வெயில் ராஜகோபாலாச்சாரியை பார்த்தோம்னா ஒரு இடைக்கால அரசு ஆரம்பிக்கப்படும் 1946ல இன்ட்ரியம் கவர்மெண்ட். இந்த இன்ட்ரியம் கவர்மெண்ட்ல கல்வி அமைச்சராக இருக்கிறார் ராஜகோபாலாச்சாரி. ஏன்னா சுதந்திர இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர் யாருன்னு கேட்டா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஆனா அதுக்கு முன்னாடி இன்ட்ரியம் கவர்மெண்ட்ல கல்வி அமைச்சரா இருந்தவர் ராஜகோபாலாச்சாரி. சோ அப்ப மத்திய அரசுல இருக்கிற ஒரு பெரிய லெவல்ல நேருடைய கேபினெட்ல இருக்கக்கூடியவர். தென் இதுக்கப்புறம் இவருக்கு கிடைச்ச பதவி என்னன்னு பார்த்தோம்னா மேற்கு வங்காளத்தினுடைய ஆளுநர். மேற்கு வங்காளத்தினுடைய ஆளுநர் கவர்னர் போஸ்ட்ல இருக்கார். மேற்கு வங்காளத்தினுடைய கவர்னர் போஸ்டுக்கு அப்புறமா இவர் யாருன்னா மவுண்ட் பேட்டன் போனதுக்கு அப்புறம் சுதந்திர இந்தியாவினுடைய முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் அந்த பதவியில் இருக்காரு.
அடுத்து இவர் அப்படியே பிரசிடென்ட் ஆக்கிடலாம் அப்படின்னு அவரும் நினைக்கிறாரு. ஆனால் பிரசிடென்ட் ஆகக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு கிளம்புது. ஏன்னா வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை எதிர்த்தவர் பிரசிடென்ட் ஆகக்கூடாது. அதனாலதான் ராஜேந்திர பிரசாத் வந்து பிரசிடென்ட் ஆகிறாரு. இப்ப ராஜகோபாலாச்சாரிக்கு அங்க என்னதான் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது நேரு வந்து வல்லபாய் பட்டேல் இறந்ததுக்கு அப்புறமா 1950ல, ஏன்னா வல்லபாய் பட்டேலை பொறுத்த வரைக்கும் நேருடைய நேருடைய கேபினெட்ல துணை பிரதமர், அந்த டைம்ல எல்லாருமே பிரதமர் ஆகணும், எல்லாரும் குடியரசுத் தலைவர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாதுல்ல. அப்போ துணை பிரதமர் வல்லபாய் பட்டேல். சோ பட்டேலுடைய மரணத்துக்கு அப்புறம் ஒரு 10 மாசம் உள்துறை அமைச்சரா ராஜகோபாலாச்சாரி இருக்கார். இப்ப நேருவுக்கு அவருக்குமே ஆகல. அதுக்கப்புறம் அவர் இங்கதான் வரணும் அப்படின்னு வரும்பொழுது 52ல இவர் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. நேருட்ட கேட்கறாங்க, இந்த மாதிரி அவர் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு, தாராளமா ஆகட்டும், ஆனா ஏதோ ஒரு சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு ஜெயிக்கட்டும் அப்படின்னு. இப்ப நான் இவ்வளவு பெரிய பதவியில எல்லாம் இருந்துட்டேன், என்னால எப்படி வந்து ஒரு சாதாரண எம்எல்ஏ சீட்டுக்கு நிக்க முடியும் அது அப்படின்னு சொல்லிட்டு மேலவைக்கு கவர்னர் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு 52ல முதலமைச்சர் ஆகிறார். ஆனாலும் 53ல இவர் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரும் பொழுது அதை எதிர்த்து பயங்கரமா போராட்டம் நடத்தது. மீன்வைல் 1946லயே சத்தியமூர்த்தியினுடைய சீடரான காமராஜர் மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு தலைவராக தமிழ்நாட்டில் இருக்கார். சோ தமிழ்நாடு யாருடைய கண்ட்ரோல், யார் வந்து ரொம்ப முக்கியமானவர் பார்த்தோம்னா காமராஜர். ஆனால் காங்கிரசினுடைய மேலிடத்தின் மூலமாக ஒரு பரிந்துரை, சிபாரிசு, அந்தஸ்து எல்லா லெவலையும் பெரிய ஆளா இருக்கவர் ராஜகோபாலாச்சாரி. சோ இப்ப அவரா இவரான்னு பார்க்கும் பொழுது 2 பேருக்குமே இல்லாம டி பிரகாசம் இடையில வர்றார். சோ டி பிரகாசம், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா இவ்வளவு பேர் இடையில வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் காமராஜர் கொண்டு வரலாம் 52ல பார்க்கும்போது அப்பவும் ராஜகோபாலாச்சாரி எனக்கு அங்க வேலையில் இங்க வந்து நிக்கிறார். சோ ராஜகோபாலாச்சாரி 53ல பதவி விலகும் பொழுது, அப்ப 53ல வந்து குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து 54ல பதவி விலகும் பொழுது அப்ப யாருன்னு பார்த்தோம்னா ராஜகோபாலாச்சாரி தன்னால முடியலனா கூட தன்னுடைய சிசிய புலியான சி சுப்பிரமணியத்தை முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறார். அதை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் 1954ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். சோ இந்த 54க்கு அப்புறம் ராஜகோபாலாச்சாரிக்கு வேலை இல்லை. அப்பதான் சரி இவ்வளவு பெரிய ஆளா இருக்காரு, ஒரு பாரத் ரத்னா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 54ஆம் ஆண்டுக்கான முதல் பாரத் ரத்னா விருது 55ல் வழங்கப்படுகிறது, ஜனவரி 26ஆம் தேதி. அப்படி ஒரு விருதை வேற கொடுக்குறாங்க. அடுத்து இவர் என்ன பண்றாருன்னா சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதுறார். அதுல யார் அப்படின்னா ராமாயணத்தை எழுதுறார் சக்கரவர்த்தி திருமகன். மகாபாரதம் வியாசர் விருந்து அப்படின்னு. அதே மாதிரி பகவத்கீதை கண்ணன் காட்டிய வழி. இலக்கியத்தில் இன்னொரு முக்கியமான ஒண்ணு பார்த்தோம்னா குறையொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரும். எம்.எஸ். சுப்புலட்சுமி இசையில் இசையப்பட்டது, சர்வதேச அளவில் அந்தஸ்தை பெற்றது, ஐநா சபையில எல்லாம் பாடியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த பாடினவர் வந்து பார்த்தோம்னா எழுதினவர் யாருன்னு பார்த்தோம்னா ராஜகோபாலாச்சாரி. சோ அவ்வளவு முக்கியமா இலக்கிய பங்களிப்புல இருக்கார். அதுக்கப்புறம் 1957ல காங்கிரஸ் ரிஃபார்ம் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. இந்த காங்கிரஸ் ரிஃபார்ம் கமிட்டியோட பேரை அதே வருஷமே இந்தியன் நேஷனல் டெமோக்ராட்டிக் காங்கிரஸ், ஏன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் பெரிய கட்சி இருக்கு, டெமோக்ரஸின் நடுவில் ஒரு வார்த்தையை போட்டு இவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். ஆனா அந்த கட்சி அவ்வளவு புகழ் பெறல. 57ல 59ல இவர் ஆரம்பிக்கிறதா சுதந்திரா கட்சி. இது ஒரு முக்கியமான கட்சி. இந்த சுதந்திரா கட்சியினுடைய கூட்டணி வச்சுதான் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாதுரை தலைமையில் 1967ல் ஆட்சியை பிடித்தது. ஆட்சி கட்டையில் டிஎம்கே அமர்த்தி எடுத்தா மத்த வேலை பார்ப்பேன், காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்புவதே என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி முழு வீச்சுல வேலை செஞ்சவர் ராஜகோபாலாச்சாரி. தமிழ்நாட்டின் எந்த முதலமைச்சருக்கு 54ஆம் ஆண்டுக்கான பாரத் ரத்னா வழங்கப்பட்டது? பாரத் ரத்னா, சரியா? சோ ராஜகோபாலாச்சாரிக்கு தான் கொடுத்திருக்காங்க. பக்தவச்சலம் பார்த்தோம்னா காமராஜருக்கு அடுத்து முதலமைச்சர். காமராஜர் 1963ல பதவி விலகிறார். கே பிளான் காமராஜர் திட்டம் இதுக்கு முன்னாடி வீடியோ சொல்லியிருக்கேன். சோ இப்ப 63ல காமராஜர் பதவி விலகினோடனே அடுத்து முதலமைச்சர் பக்தவச்சலம். தமிழ்நாட்டினுடைய கடைசி காங்கிரஸ் முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்டா பக்தவச்சலம். அடுத்து ராஜகோபாலாச்சாரிய போராட்டங்கள் பார்த்தோம்னா இப்ப கூட குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு தலைமை தாங்கியவர் 1920ல ஒத்துழையாமை இயக்கம் நடக்கும் பொழுது அதுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு பார்த்தோம்னா ராஜகோபாலாச்சாரி. ஏன்னா அவர் 1919ல சென்னைக்கு வந்துடுறாரு. சென்னையில வந்து பார்த்தோம்னா உயர்நீதிமன்றத்தில் அட்வொகேட். சோ இப்ப காந்தி வந்த பொழுது அவரை மீட் பண்ணி பேசுறது ரொம்ப பெரிய ஆளா இருக்காரு. சோ 20ல அவர் தான். ஆனா நமக்கு என்ன காமராஜர் கொடுத்திருந்தாங்க. காமராஜர் அப்ப சின்ன பையனா இருக்கார். ஏன்னா 1903ல பிறந்தவர் தான் காமராஜர். காமராஜரை பொறுத்த வரைக்கும் 1903ல பிறந்திருக்காரு, ஒத்துழையாமை இயக்கத்துல கலந்துகிட்டார். வைக்கம் சத்தியாகிரகம் 1924ல 1000 பேத்துல ஒருத்தரா அவரு கலந்துகிட்டார். எல்லாத்துலயுமே காமராஜர் இருப்பார். ஆனா ஒரு தலைவராக உருவெடுப்பதற்கு அவருக்கு 1930கள்ல இருந்துதான் ஒரு பெரிய லெவல்ல வர்றாரு அவரு. சோ இப்ப வேதாரண்யம் சத்தியாகிரகம் பார்த்தோம்னா 1930 ஏப்ரல் 13. மகாத்மா காந்தி 1930ல
உப்பு சத்தியாகிரகம் அங்க பண்ணும் பொழுது இவர் மதுரையில இருந்து வைத்தியநாத ஐயருடைய வீட்டுல இருந்து பிளான போடுறாரு. மதுரையில 2 பேர் பெரியவங்க. ஒருத்தர் வைத்தியநாத ஐயர், இன்னொருத்தர் பார்த்தோம்னா என்எம்ஆர் சுப்பராமன். இந்த என்எம்ஆர் சுப்பராமன் அப்படிங்கிறவரு மதுரை காந்தி என்று அழைக்கப்பட்டவர். நமக்கு ராஜாஜியை வந்து என்ன சொல்றாங்கன்னா தட்சிண காந்தி, தட்சிணம்னா தெற்கு பகுதி, தட்சிண காந்தி என்று அழைக்கப்படுகிறார். சோ இப்ப மகாத்மா காந்தி அங்க வந்து மார்ச் மாசம் 12ஆம் தேதி கிளம்பி கண்டியில போய் கையில உப்பு எடுத்து இந்த உப்பு சத்தியாகிரகம் பண்ணும் பொழுது இங்க யார் பண்றது அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா சென்னையில டி பிரகாசம். இதே வந்து கேரளால வந்து பாத்தீங்கன்னா கேளப்பன். சோ அப்ப நமக்கு திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதாரண்யம் வரை இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா ராஜகோபாலாச்சாரி. இவருடைய நெற்றியில் திலகமிட்டு இந்த பயணத்தை தொடங்கி வச்சவர் யாருன்னு பார்த்தோம்னா TSS ராஜனுடைய மகள். 98 சத்தியாகிரகிகள் தலைமையில் 150 மைல் அணிவகுப்பு திருச்சியில இருந்து வேதாரண்யம் வரைக்கும் போறாங்க. அடுத்து அதே கேள்வியா திரும்பி கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 13, 1930. அடுத்தது பார்த்தோம்னா முதல் இந்திய கவர்னர் ஜெனரல், வங்காளத்தின் கவர்னர், சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக 37. இதெல்லாம் யாரு? இதெல்லாம் ராஜகோபாலாச்சாரின்னு சொல்லி இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது சொன்னேன் நானு. அது எல்லாத்தையுமே கேள்வியா கேட்டிருக்காங்க. ராஜாஜி. அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ராஜகோபாலாச்சாரி 1937 இந்திய திணிப்பை கொண்டு வரும் பொழுது அப்பதான் வந்து பார்த்தோம்னா அண்ணாதுரை அப்படிங்கிறவர் 1934 CN அண்ணாதுரை, பேரறிஞர் அண்ணா 34ல காலேஜ் முடிச்ச உடனே நீதி கட்சியில சேர்றாரு. 35ல வந்து பார்த்தோம்னா பெரியாரை வந்து மீட் பண்ணியிருக்காரு. சோ இப்ப பெரியாரையும் அண்ணாவையும் ஒன்றாக இணைத்தது என்னன்னா இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம். 2 பேரும் ஒரே சிறையில் அடைக்கப்பட்டனர். பெரியாருக்கு 1 வருஷம் ஜெயில் தண்டனை, இவருக்கு 4 மாசம் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இது ஒரு முக்கியமான சிக்னிபிகன்ட் ஈவெண்ட். இந்த 37ல தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தாளமுத்து நடராசன் 2 பேர் வந்து இறந்து விட்டார்கள். அவங்களுடைய மரணம் இங்க கூட நம்ம அன்னியன் படத்துல கேள்விப்பட்டிருப்போம். குமாஸ்தா வேலைக்கு தாளமுத்து நடராசன் மாளிகையில குமாஸ்தா வேலைக்கு லெட்டர் எழுதுற மாதிரி லவ் லெட்டர் எழுதுற அப்படின்னு ஒரு சீன் வரும். அப்பதான் என்னடா தாளமுத்து நடராசன் மாளிகைன்னா என்ன இருக்கு? அந்த தாளமுத்து நடராசன் மரணம் இந்த இந்திய எதிர்ப்பு 37. சோ இதுல என்ன பார்த்தோம்னா சரியான பொருத்தம் கேட்டிருக்காங்க. ராஜாஜி அமைச்சரவையை ஏற்படுத்திய ஆண்டு 37, முடிவுக்கு கொண்டு வந்ததா 39. அப்ப இது தவறான ஒண்ணு. அங்க சரியானது கேட்டிருக்காங்க. வேதாரண்யம் சத்தியாகிரகம் நிறைய தடவை கேட்டது. இந்த கேள்வியிலே பார்த்தோம் நம்ம 1930. அடுத்து மறுசீரமைப்பு கல்வி முறை, மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன், குரூப் 1லயே கேட்டாங்க. அது வந்து பார்த்தோம்னா 1953ல தான் அந்த குலக்கல்வி திட்டம் அப்படிங்கிறது, மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன். அடுத்து சிஆர் ஃபார்முலா. சிஆர் ஃபார்முலா பார்த்தோம்னா 1944. ஏற்கனவே ஒன்று சொன்னேன் நானு. 1942ல வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இதை வந்து இவர் எதிர்த்திருக்காரு. அப்புறம் ஜின்னா வந்து பார்த்தோம்னா 1940 இரு நாடுகள் கொள்கை, தனியா பாகிஸ்தான் வேணும்னு கேட்டாரு. அதை காங்கிரஸ் ஏத்துக்கவே இல்லை. கடைசியில தான் ஏத்துக்க வர்றாங்க. ஆனா ராஜகோபாலாச்சாரி என்ன சொல்றாருன்னா பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிறார். அப்ப பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லும் பொழுது 44ல பேச்சுவார்த்தைக்காக அனுப்பப்படுறவர் இவரையே பேச்சுவார்த்தைக்கு அனுப்புறாங்க. ராஜகோபாலாச்சாரிக்கும் ஜின்னாவுக்கு இடையில பேச்சுவார்த்தை. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா ஜின்னா கிட்ட சொல்றாரு, ஜின்னா நீ இந்த மாதிரி கேட்கறது பாகிஸ்தான் கேட்கற ஓகே, பொதுவில் நம்ம ஒரு ஓட்டு பெட்டி வச்சிருவோம், பிளபசைட்னு சொல்லுவாங்க. பிளபசைட் அப்படின்னா பொதுமக்களே தீர்மானிக்கட்டும், ஓட்டு பெட்டி வச்சிருவோம், அவங்க வேணும்னு ஓட்டு கேட்கறாங்களா நம்ம வந்து கொடுத்துருவோம் அப்படின்னா ஜின்னா வந்து என்ன சொல்றாரு, அதெல்லாம் பண்ணக்கூடாது, பிரிச்சு கொடுக்கணும், நான் கேட்கறேன் நீங்க கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு. சோ அப்ப நமக்கு 42ல வெள்ளையனே வெளியேறு, 44ல சிஆர், இடையில 43 காலியா வைக்க வேணாம். ஒரு முக்கியமான ஃபேக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1943ல பெங்கால் ஃபெமைன், வங்காளத்துல வந்த மிக கொடூரமான பஞ்சம். கொத்து கொத்தா மக்கள் வந்து சாப்பாடு இல்லாம பட்னியினால உடம்பு ஃபுல்லா வந்து சாப்பாடு இல்லாம, ஏன்னா நம்ம சாப்பிட்றோம்னா நமக்கு உள்ளுக்குள்ள வந்து கார்போஹைட்ரேட் போகும், அது வந்து குளுக்கோஸா இருக்கு உள்ள. குளுக்கோஸ் வந்து பார்த்தோம்னா கிளைகோஜனா தோல்ல எல்லாம் சேவ் ஆகும். 1 நாளோ 2 நாளோ சாப்பிடலைன்னா அந்த கிளைகோஜன் வந்து நமக்கு திரும்ப குளுக்கோஸா மாதிரி எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்ப வந்து முழு கிளைகோஜன் தீந்து போகுதோ அப்பதான் சாப்பிடாம ஹங்கர் டெத்து. இது நமக்கு வந்து பார்த்தோம்னா விருதுநகர் சங்கரலிங்கனார் அந்த மாதிரி இறந்திருக்காரு. பொட்டிசிறு ராமுலு வந்து பார்த்தோம்னா உண்ணாவிரதம் இறந்திருக்காங்க. ரொம்ப கொடூரமான ஒண்ணு. இது பஞ்சம் 43. சோ சிஆர் திட்டம் 44, கேப் பிளான் அது ஒரு திட்டம் இல்லையா 63, காமராஜருக்கு, அது வேற இது வேற. பட் பிளான் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. ஆதிக்க இந்தியாவின் முதல் மற்றும் சென்னை மாகாணத்தை சேர்ந்த ஒரே கவர்னர் ஜெனரல், இந்த பதவி இவர் மட்டும்தான், ராஜகோபாலாச்சாரி மட்டும்தான். ஏன்னா அதுக்கப்புறம் பிரசிடென்டா போஸ்ட கொண்டு வந்தாங்க, பிரசிடென்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை வந்து எதிர்த்தனால. தமிழ்நாட்டில் விற்பனை வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? இவர் செஞ்ச 3 கெட்டது சொன்னோம்ல, நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மது விலக்க கொண்டு வந்தது. 37ல வந்த உடனே மது ஒழிப்பை வந்து கொண்டு வந்தார்.
மது ஒழிப்பை கொண்டு வந்து, ஏன்னா ப்ராகிபிஷன் இப்ப கூட நம்ம கான்ஸ்டியூஷன்ல டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இது பார்ட் 4, இது கூட குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. பார்ட் 4 ஆர்டிகல் 36ல இருந்து 51 வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதுல ஆர்டிகல் 47 பார்த்தோம்னா ப்ராகிபிஷன் சொல்லும். 47 2 பார்ட் இருக்கு. ஒன்னு வந்து பார்த்தோம்னா கெட்டதை குடிக்க கூடாது, நல்லதை குடிக்கலாம், சாப்பிடலாம். அதாவது ப்ராகிபிஷன் ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அப்படிம்பாங்க. உடலுக்கு ஊறு விளைவிக்கும் பானங்களை வந்து நம்ம அருந்தக்கூடாது. அதே சமயம் டு ரைஸ் த லெவல் ஆஃப் நியூட்ரிஷன், ஊட்டச்சத்தை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் 47. ஸோ அப்ப 37ல ராஜகோபாலாச்சாரி இதை பண்ணும்பொழுது வருவாய் இழப்பு ஏற்படுது. அப்ப அது எப்படி சப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்க்கும்போது விற்பனை வரியை முதல்ல அறிமுகப்படுத்துறார். அதுக்கப்புறம் இந்த மது விலக்கு வந்து பார்த்தோம்னா அண்ணாதுரை 67 to 69 முதலமைச்சராகி அவர் வந்து 69ல இறந்ததுக்கு அப்புறமா 69ல வந்து பார்த்தோம்னா கலைஞர் வர்றாரு. சோ கலைஞர் கருணாநிதி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மது விலக்கை வந்து ரிமூவ் பண்றாரு. அப்ப ராஜகோபாலாச்சாரி மலையிலேயே கொடைய பிடிச்சிட்டு போய் இதை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி கெஞ்சினதா வரலாறுல பதிவாயிருக்கு. அடுத்து சென்னை மாகாணத்தின் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தவர் யார்? ரிப்பீட்டட் கொஸ்டின். ராஜகோபாலாச்சாரி. தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கி நடத்தியவர். இப்ப இந்த கேள்வி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருக்குதுல்ல, இதைத்தான் குரூப் 4ல கேட்டாங்க. என்னன்னா ஒத்துழையாமை இயக்கத்துக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு அவங்க வந்து தலைமை தாங்கியவர் காமராஜர். அப்ப நம்ம ஒரு கேள்வி ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்துல நமக்கு சென்டென்ஸ் கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். சோ தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்க தலைமை தாங்கி நடத்தியவர் யாருன்னா ராஜாஜி. வஉசி எல்லாம் பார்த்தோம்னா 1908ல இருந்து 1912 வரைக்கும் ஜெயில இருக்காரு. 12ல வெளியே வந்ததுக்கு அப்புறம் அப்படியே சைலண்ட் ஆயிட்டார். சுப்பிரமணிய சிவாவும் அதே பீரியட் 1908 to 1912 ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், பார்த்திருப்பீங்க. பார்க்கலைன்னா திரும்ப பார்த்துட்டு வந்து இந்த ஏரியாவுக்கு வாங்க. அடுத்தது பாருங்க, ஓரளவுக்கு ரிலேட்டடான ஒண்ணு, டைரக்டா ரிலேட்டட் இல்ல. மது ஒழிப்பு மீதான விவாதம் ஒன்றில் பங்கு பெற்ற டேஷ் என்பவர். இந்தியா உட்பட எந்த நாட்டிலும் மது ஒழிப்பு கொள்கை நடைமுறைப்படுத்துவது என்பது ஏற்புடைய கொள்கை அல்ல அப்படிங்கிறாங்க. அது யாருன்னா வில்லியம் ரைட்டா. இது மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா குளிர் பிரதேச நாடுகள்ல வந்து பார்த்தோம்னா மது வந்து அங்க ஒரு தேசிய பானமாவே இருக்கு. ஆனா இந்தியாவில வந்து ஒழிக்கிறது சாத்தியம் இருக்கு. அதை பத்தி நம்ம விவாதம் பண்ண முடியாது, விட்டுலாம். தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையின் கீழ் நடைபெற்ற வேதாரண்யம் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? 98 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஒரு இடத்துல பார்த்தா 100 பேர்னு போட்டிருப்பாங்க. அதாவது ராஜாஜியையும் வைத்தியநாத ஐயர் 2 பேரும் சேர்த்தா மொத்தம் 100 பேர். 98 + 2 அப்படின்னு போட்டிருப்பாங்க. பட் 98 தான் நிறைய கொடுத்திருக்காங்க. ராஜாஜி பதவி விலக காரணமாக இருந்தது எது? மது விலக்கா? இல்ல அந்த நல்ல விஷயத்துக்காகலாம் ஒரு பதவி விலகல. இலவச கல்விக்காகவும் கிடையாது, நீர்ப்பாசனத்துக்காகவும் கிடையாது, குலக்கல்வி திட்டம், மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன். அடுத்து காந்தியடிகள் சபர்மதி என்னும் இடத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா 1920ல ராஜகோபாலாச்சாரி ஒத்துழையாமை இயக்க தலைவர்னு பார்த்தாச்சு. இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை 1922ல மகாத்மா காந்தி என்ன பண்ணாருன்னா சௌரி சௌரா சம்பவம் பிப்ரவரி மாசம் 5ஆம் தேதி 22 காவலர்கள் சௌரி சௌரா உத்தரப்பிரதேசல கோரக்பூர் மாவட்டத்துல தீ வைத்து கொளுத்தப்பட்டனர். அப்ப அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டோன்னே மகாத்மா காந்திக்கு வந்து தாங்க முடியல. ஏன்னா அவர் சொல்றது என்னன்னா, அவரை பொறுத்தவரைக்கும் காந்தி 1893ல சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டு 1915ல இந்தியா வந்தவர். இந்தியா வரும்போது அவருக்கு ஒரு வேகம் இருக்கு, ஒரு வெறி இருக்கு, எப்படியாவது பிரிட்டிஷ் வந்து எதிர்த்து நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்ப இவரை வந்து பார்த்தோம்னா இவருடைய குருநாதர் கோபாலகிருஷ்ண கோகலே அவசரப்படாத காந்தி ஒரு வருஷம் இந்தியா ஃபுல்லா சுத்தி பாருன்னு சொல்லி ஒரு ஆல் இந்தியா டூர் போக சொல்றாரு. சோ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் என்னன்னா 19, 16, 19, 17 சோ இந்த பீரியட்கள்ல சம்பரான், கேதா, அகமதாபாத் சின்ன சின்ன போராட்டம், ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், உண்ணாவிரதம் இந்த மாதிரி சின்ன சின்னதா பண்றாரு. இதெல்லாம் பண்ணிட்டு மகாத்மா காந்தி பெருசா பண்ணலாம்னு பிளான் போடும் பொழுதுதான் ரவுலட் சட்டம் வருது. அதை எதிர்த்து பிளான் பண்றாரு 1919ல. சோ அதுலயும் ஜாலியன் வாலாபாக் வரும் பொழுது அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை ரொம்ப கொடூரமான சம்பவமா இருக்கு. அதை எதிர்த்து பெரிய போராட்டம் பண்ணலாம்னு பிளான் பண்றாரு. அப்பதான் இந்த ஒத்துழையாமை இயக்கம் லான்ச் ஆகுது. மகாத்மா காந்தி அப்ப என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா பீக்ல போறாரு. ஒரு வருஷத்துல சுதந்திரம் வாங்கி தரேன்னு சொல்றாரு 1920ல ஒத்துழையாமை இயக்கத்தப்ப. ஆனா ஒரு வருஷத்துல வாங்கி தர முடியல. என்னாச்சுன்னா 22ல சௌரி சௌரா பார்த்தோன்னே மக்கள் ரெடியா இல்ல, இவங்க வன்முறை எல்லாம் பண்றாங்க, அமைதியான வழியில் தான் நம்ம போராடணும், வன்முறையை பிரிட்டிஷ் ஈஸியா ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லி சௌரி சௌரால அவர் என்ன பண்றாருன்னா அதை பார்த்துட்டு இனிமே ஒத்துழையாமை இயக்கத்தை நான் சஸ்பெண்ட் பண்றேன்னு பண்றாரு. சோ மகாத்மா காந்தி அப்ப வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதே மாதிரி அவர் அரெஸ்ட் பண்ண உடனே மகாத்மா காந்தி நிறுத்தினார்ல, அப்ப நிறைய பேருக்கு கோவம் வருது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்றாரு, பாபுஜி தண்ணி குபு குபுன்னு கொதிக்கும் பொழுது நீங்க கொல்லிக்கட்டையை உருகிட்டீங்க அப்படிங்கிறாரு. ஜவஹர்லால் நேரு சொல்றாரு, என்ன பாபுஜி நீங்க ஏதோ ஒரு சின்ன கிராமத்துல நடந்த சின்ன தப்புக்காக இப்படி ஒட்டுமொத்த நாட்டையும் நீங்க பழி வாங்குறதா அப்படிங்கிறாங்க. சோ எல்லாத்துக்குமே கோபம் இருக்கு. ஆனா ராஜகோபாலாச்சாரி அவர் எதிர்க்கல, மகாத்மா காந்தி பக்கம் நின்னாரு, காந்தியினுடைய மனசாட்சியாக பார்க்கப்பட்டவரு. சோ அப்ப இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் மோதிலால் நேரு பார்த்தோம்னா வித்தியாசமான ஒரு டைப். பொதுவா
அப்பாவை பார்த்து பசங்க இன்ஸ்பயர் ஆவாங்க. இந்த இடத்துல பையனை பார்த்து அப்பா இன்ஸ்பயர் ஆயிருக்காரு. ஏன்னா ஜவஹர்லால் நேரு காந்தி மேல இருக்கிற அபிமானத்துல அவர் வந்து வக்கீல் தொழிலை விட்டுட்டு தேசிய போராட்டத்தில் இருக்கும்பொழுது டாடி வாங்க டாடின்னு அவரை கூட்டு வந்துட்டாரு. அவங்க டாடி மோதிலால் நேரு பெரிய லீடிங் அட்வொகேட், ஐரோப்பியர்கள் மாதிரியே வாழ்க்கை நடத்தக்கூடியவங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு காங்கிரஸ்ல சேர்ந்து ஒத்துழையாமையத்தில் இருக்கும்போது திடீர்னு மகாத்மா காந்தி ஒத்துழையாமையத்தை நிறுத்திட்டார் அப்படின்னம்னா, அப்ப இவருக்கு என்ன இருக்கும்? அப்பா உன் பேச்ச கேட்டு வந்தேன், உன் குருநாதர் வந்து போராட்டத்தை நிறுத்திட்டாரு, இப்ப நான் என்ன பண்றது இருக்கும்ல. சோ அப்ப மோதிலால் நேரு அவர் கூட சேர்ந்து சிஆர் தாஸ் 2 பேரும் 1923ல சுயராஜ்ய கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இந்த சுயராஜ்ய கட்சியில நிறைய பேர் சேர்ந்துட்டு மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒத்துழையாமையா இருக்க வேண்டாம், தேர்தல் நின்று ஜெயிச்சு உள்ள போய் பிரிட்டிஷ கேள்வி கேட்டு ஸ்தம்பிக்க வைப்போம் அப்படிங்கிறாங்க. அவங்க எல்லாரும் ப்ரோ சேஞ்சர்ஸ், மாற்றத்தை விரும்புபவர்கள். ஆனால் நம்முடைய ராஜகோபாலாச்சாரி மாற்றத்தை விரும்பாதவராக இருக்கிறாரு. மகாத்மா காந்தி வழியில நம்ம தொண்டு செய்வோம், சேவை செய்வோம் நினைக்கிறாரு. அப்ப இவரு 1924ல திருச்செங்கோட்டுல ஒரு ஆசிரமத்தை நிறுவுறார். மகாத்மா காந்தி சபர்மதியில நிறுவன மாதிரி திருச்செங்கோடு ஆசிரமம். சோ அதுதான் இந்த சம்பவம் 1924. சோ குலக்கல்வி ஏற்கனவே பார்த்துட்டோம், ராஜாஜி நமக்கு தெரியும். அடுத்து திருச்செங்கோடு ஆசிரமம் ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம. ஏப்ரல் 13, 1930 ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம். தென் சுதந்திரா பார்ட்டி அப்படிங்கறத நான் சொன்னேன் நானு. சுதந்திரா பார்ட்டி அப்படின்னு தமிழ் கண்டென்ட் பார்த்துருவோம். சுதந்திரா கட்சி 1959ல ராஜகோபாலாச்சாரி நிறுவியது. சுயராஜ்ய கட்சி இப்பதான் சொன்னேன் நானு. மோதிலால் நேருவும் சிஆர் தாஸும் கையா காங்கிரஸ் மாநாடு 1922 சிஆர் தாஸ் தலைமையில் வந்து நடைபெறுகிறது. சிஆர் தாஸ் பார்த்தோம்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய அரசியல் குருவா இருக்கக்கூடியவர். சோ சுயராஜ்ய கட்சி மோதிலால் நேரு மற்றும் சிஆர் தாஸ் 23ல. அடுத்து ஃபார்வர்ட் பிளாக் பார்த்தோம்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஃபார்வர்ட் பிளாக். மகாத்மா காந்திக்கு இவருக்கு ஒத்து வரல. மகாத்மா காந்தியோட நிறைய பேர் நிறைய டைம்ல கிளாஷ் ஆயிருக்காங்க. சோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பார்த்தோம்னா நமக்கு அப்படிதான் அவரு செகண்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிக்கும் போது பாபுஜி வாங்கஜி நாம வந்து சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. காந்தி வந்து இல்லப்பா பிரிட்டிஷ் ரொம்ப வருஷமா இருக்காங்க, சண்டை போட வேணாம், அவங்களை நம்ம கை கொடுத்து அனுப்பிச்சு வைப்போம் அப்படிங்கிறாரு. சோ அந்த இடத்துல 2 பேர் டிஃபர் ஆகும், ஃபார்வர்ட் பிளாக் ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து காதர் பார்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா சோகன் சிங் பகனா அப்படிங்கிறவரு முக்கியமான ஒருத்தர். அப்புறம் லாலா ஹர்தயார் இருப்பாரு காதர் பார்ட்டியில. 2 பேருமே முக்கியமானவங்க. காதர் பார்ட்டிக்கு ஃபவுண்டேஷன் இயர் 1913. காதர் பார்ட்டி பார்த்தோம்னா 1913ல ஃபவுண்டேஷனு. 1914ல கோமகண்டம் ஆறு அப்படின்னு ஒரு இன்சிடென்ட். ஒரு கப்பல் வந்து பார்த்தோம்னா சிங்கப்பூர்ல இருந்து கனடாவுக்கு போகுது. கனடால அந்த கப்பல்ல இருந்து நிறுத்தக்கூடாது, இறக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. சீக்கியர்கள் நிறைய பேர் இருக்காங்க, கப்பலை திருப்பி விட்டாங்க. இப்ப சமீபத்துல வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கனடா பிரதமர் அதுக்கு மன்னிப்பு கேட்டார். இந்த மாதிரி நடக்கும், நாங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கக்கூடிய பிரதமரோ இல்ல அதிபரோ மன்னிப்பு கேட்பாங்க. இப்ப மன்னிப்பு கேட்டு நம்ம என்ன பண்றது? சோ 1914ல கோமகண்டம் 6 இதுல சீக்கியர்கள் பயங்கர கோபத்தில் இருக்காங்க. அப்ப புரட்சிக்காக நாள் குறிக்கப்பட்டது காதர் பார்ட்டி. 1915 பிப்ரவரி மாசம் 21ஆம் தேதி புரட்சிக்காக நாள் குறிக்கப்பட்டது. 1857 புரட்சி மாதிரியே நம்ம ஒரு பெரிய புரட்சி பண்ணி சிப்பாய்களை வச்சு முடிச்சு விட்டுருவோம் பிரிட்டிஷ அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. ஏன்னா இந்த டைம்ல தான் 1914ல இருந்து 1918 வரைக்கும் முதல் உலக போர் நடந்துட்டு இருக்கு. அதை யூஸ் பண்ணி பண்ணலாம் நிறைய பேர் பிளான் பண்ணாங்க. அதுல காதர் பார்ட்டி முக்கியமான பார்ட்டி. அடுத்து 1922ஆம் ஆண்டு கயா காங்கிரஸ் சொல்லிட்டேன் நானு. ஒன்று சீர்படுத்துவது அல்லது முடித்து வைப்பது. இங்கிலீஷ்ல என்ன இருக்குன்னா எய்தர் மெண்டிங் ஆர் எண்டிங் த கவுன்சில் அப்படிங்கன்னா உள்ள போய் நம்ம கேள்வி கேட்டு ஸ்தம்பிக்க வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம். இதுல ப்ரோ சேஞ்சர் நோ சேஞ்சர் சொன்னேன். மாற்றத்தை விரும்புவோர் விரும்பாதவோர். விரும்புவோர்னா உள்ள போயிருவோம், பிரிட்டிஷோட சேர்ந்துட்டுனா உள்ள போய் அவங்களை வந்து கேள்வி கேட்போம் அப்படிங்கிறாங்க. அதுல மதன் மோகன் மாளவியா உள்ள போனவங்கல்ல கொஞ்சம் பேர் பிரிட்டிஷ்க்கு ஆதரவா மாறுறாங்க, ரெஸ்பான்சிவிஸ்ட் அப்படிங்கிறாங்க. அந்த கேட்டகரியில மதன் மோகன் மாளவியா வர்றாரு. பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியோட ஃபவுண்டர்ல முக்கியமான ஒருத்தர். அவருக்கும் நம்ம பாரத ரத்னா கொடுத்திருக்கோம். சிஆர் தாஸும் பார்த்தோம்னா சுயராஜ்ய கட்சியோட ஃபவுண்டர். மோதிலால் நேரு ஃபவுண்டர். அடுத்து ராஜகோபாலாச்சாரி மட்டும்தான் அந்த குரூப்ல இல்லாதவர். ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நான். இங்க தமிழ்நாட்டுல வந்து பார்த்தோம்னா ராஜகோபாலாச்சாரிக்கு ஆப்போசிட்ல, அதாவது இவங்க கூட சிஆர் தாஸ் மோதிலால் நேரு கூட இருக்கவர் யாருன்னு பார்த்தோம்னா தீரர் சத்தியமூர்த்தி, வெள்ளிநாக்கு நாவலர். அடுத்து ராஜாஜியால் வழிநடத்தப்பட்ட உப்பு சத்தியாகிரகம் எந்த வழியில போனாங்க ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான். ரிவிஷன் பார்க்கும்பொழுது திருச்சிராப்பள்ளியிலிருந்து தஞ்சாவூர் போறாங்க, அங்கிருந்து கும்பகோணத்துல இருந்து மன்னார்குடி, அதை கூட ஷார்ட்டா வந்து கூமாப்பட்டி ஞாபகம் சொன்னேன் நான். சரியா? கும்பகோணம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி கடைசியில எந்த வழியில போனாங்க? தஞ்சாவூர் வந்தா நாட்டாம படத்துல எப்படி இனிமே 18 வருஷத்துக்கு யாரும் அவங்க வீட்டுல சாப்பாடு கொடுக்க கூடாது, அவங்களோட இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்ட மாதிரி தாரன் அப்படிங்கிற கலெக்டர், தஞ்சாவூர் கலெக்டர் வந்து இந்த மாதிரி சத்தியாகிரிகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு யாரும் எதுவுமே கவனிக்க கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனா நம்மளுங்க அப்படி இல்ல, பட்டாசு வெடித்து தோரணம் கட்டி பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க.
நாமக்கல் கவிஞருடைய கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறது. இந்த வேதாரண்யம் சத்தியத்தை பாடிட்டு போறதுக்காகவே நாமக்கல் கவிஞர் வந்து பாட்டு பாடுறாரு. என்ன பாட்டு பாடுறாரு அப்படின்னா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பு யாரும் சேர்வீர் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கே.பி. சுந்தராமல் பார்த்தோம்னா பாஸ்கர சேதுபதி, மதுரை பாஸ்கர சேதுபதி பாடிய பாடல் காந்தியோ பரம ஏழை சன்னியாசி அப்படிங்கிற பாடலை பாடுறாங்க. இந்த மாதிரி பாடல்கள் மூலமாக நாட்டுப்பற்று வளர்க்கப்படுகிறது. சோ கத்தியின்றி ரத்தமின்றி 2வது தடவை கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த கேள்விக்கான ஆன்சர் தப்பா கொடுத்தாங்க. இந்த குரூப் ஒன்னுக்கு முன்னாடி குரூப் 1 மதுரை காந்தி வந்து பார்த்தோம்னா என்.எம். சுப்பராமன், என்.எம்.ஆர். சுப்பராமன். அடுத்து தட்சிண காந்தி வந்து பார்த்தோம்னா ராஜாஜி, கரெக்ட். வித்யாலய ஐயா, வித்யாலய ஐயா காமராஜர் கிடையாது. வித்யாலய ஐயான்னு பார்த்தோம்னா அவினாசிலிங்கம் செட்டியார். அதே மாதிரி ஏன்னா ராமகிருஷ்ண வித்யாலயா, ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பவுண்டேஷன் காலேஜ் இப்போ இருக்கு. அதனுடைய பவுண்டர் தான் வந்து பார்த்தோம்னா அவினாசிலிங்கம் செட்டியார். அவர் தான் தமிழ்நாடு நூலக இயக்கத்தின் தந்தை. ஏன்னா இவர் வந்து அமைச்சரா இருந்திருக்காரு. அமைச்சரா இருக்கும்போது நூலக மசோதா கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணம் அந்த மிஷன் வேற ஆரம்பிச்சிருக்காரு. சோ வித்யாலய ஐயா மற்றும் தமிழ்நாடு நூலக இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவது யாருன்னு பார்த்தோம்னா அவினாசிலிங்கம் செட்டியார் தான். அடுத்து ஆலய நுழைவு மற்றும் இழப்பீட்டு சட்டம் 1939 கொண்டு வரப்பட்டது. இது யாருன்னு பார்த்தோம்னா நமக்கு ராஜகோபாலாச்சாரி. அடுத்து ஆலய நுழைவு சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா குமாரசாமி ராஜா. அடுத்து இல்ல ஓமந்தூரார் வர்றாரு. சுயமரியாதை திருமண சட்டம் பார்த்தோம்னா நமக்கு அண்ணாதுரை 1968. சென்னை மாகாண ஜமீன் ஒழிப்பு சட்டம் பார்த்தோம்னா நமக்கு குமாரசாமி ராஜா 1948. 47, 48. இன்னொன்னு இந்த ஜமீன் ஒழிப்புக்கு யாருடைய கமிட்டி போடப்பட்டது அப்படிங்கிறது எக்கனாமியில முக்கியமான ஒண்ணு. டி பிரகாசம் கமிட்டி, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு. ஏன்னா ஜமீன்தாரி என்பது 1793 காரன்வாலிஸ் பிரபுவால் கொண்டு வரப்பட்டது. நமக்கு வந்து பார்த்தோம்னா சென்னையில ரயத்துவாரி முறை தாமஸ் மன்றோ கொண்டு வரப்பட்டது. மகள்வாரி முறை வந்து பார்த்தோம்னா வில்லியம் பெண்டிங். சோ இது ஒழிக்கப்பட்டு சென்னையில எந்த வருஷம் பார்த்தோம்னா 1948. அடுத்து ராஜாஜி சக்கரவர்த்தி திருமகள், சக்கரவர்த்தி திருமகன். ஏன்னா ராமனை சொல்றார், ராமாயணம். மகாபாரத்துக்கு வியாசர் விருந்தே. அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தோம்னா கண்ணன் காட்டிய வழி அப்படின்னு பகவத்கீதையை சொல்லியிருக்காரு. அடுத்து சுப்பிரமணிய சிவா வந்து பார்த்தோம்னா பிரபஞ்சமித்ரன். பாரதியார் கடவுள் ஒருவரே தப்பு. ஏன்னா வஉசி தான் கடவுள் ஒருவரே, மெய்யறிவு மெய்யறம் எல்லாமே இவர்தான் வருவார். அடுத்து வந்து பார்த்தோம்னா ராஜகோபாலாச்சாரி, தட்சிண காந்தி. திரும்பவும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஈவே ராமசாமி அவர் என்ன சொல்லுவார், தமிழ்நாட்டின் ரூசோ அப்படிங்கிறது. ஜார்ஜ் ஜோசப் ரோசாபுதுரை. தென் சத்தியமூர்த்தி பார்த்தோம்னா வெள்ளிநாட்டு நாவலர், தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலையுமே சிறப்பா பேசக்கூடியவர். காலவரிசைப்படுத்த கேட்டிருக்காங்க. வேதாரண்யம் 1930, வைக்கம் சத்தியாகிரகம் 1924, இந்திய எதிர்ப்பு போராட்டம் பார்த்தோம்னா நமக்கு 37 இந்திய எதிர்ப்பு. காமராஜர் கே பிளான் பார்த்தோம்னா 1963. அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வைக்கம் வரும், 2வது வேதாரண்யம். ஸோ அப்ப 2, 1 அதுக்கப்புறம் 3, 2, 1, 3, 4 அப்படிங்கறத ஆன்சர். தஞ்சாவூர் கலெக்டர் யாருன்னு தப்பா கொடுத்திருக்காங்க. ஏஜே தாரன் அப்படின்னு ஒரு ராஜன் கொடுத்திருக்காங்க. இதுல எது சரியானதுன்னு கேக்குறாங்க. நமக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியணும். ஏன்னா இதுல பாருங்க ஒண்ணு வராது. ராஜகோபாலாச்சாரி கீழவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது வந்து தவறு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். அப்ப ஒண்ணு தப்புன்னு தெரிஞ்சதுன்னா நமக்கு ஆன்சர் வந்து 2, 1, 3 தான் அப்படின்னு சொல்லி மத்த எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. ஏன்னா ராஜகோபாலாச்சாரி மேலவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் 1952 அப்படின்னு ஒரு ஸ்டோரி நான் சொன்னேன். இதுக்கப்புறம் காமராஜர் வீடியோலயே சொல்லியிருக்கேன் நானு. இதே மாதிரி 54 காமராஜர் வந்து பார்த்தோம்னா அவரு ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு. அப்ப தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகும் பொழுது நீங்க ஒரு எம்எல்ஏவா இருக்கணும், மேலவையிலிருந்து வந்துடுறீங்களான்னு கேட்ட பொழுது இல்ல நான் தேர்தல் நின்று ஜெயிச்சு வந்துக்கிறேன் அப்படிங்கிறார். எந்த தொகுதி? குடியாத்தம் தொகுதி. அது வந்து கம்யூனிஸ்டுகளின் கோட்டையாச்சே, பரவாயில்ல அங்க நின்று நான் ஜெயிப்பேன்னு சொல்லி அங்க நின்று ஜெயிக்கிறாரு காமராஜர். அந்த இடத்துல இவருக்கு அவருக்கு வித்தியாசம். மக்கள் தலைவருக்கும் நமக்கு இவரு பார்த்தோம்னா அதிகாரத்துடைய சப்போர்ட் இருக்கிறவருக்கு வித்தியாசம் இருக்கு. சோ இதோட ராஜகோபாலாச்சாரி முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோ நம்ம வந்து பார்ப்போம். தேங்க்யூ.